வணக்கம் நண்பர்களே. இந்திய ஒரு சமய சார்பற்ற நாடு என்பது அனைவருக்கும் தெரியும். யாரும் எம்மதத்தையும் தழுவலாம், பின்பற்றலாம், மாறிக்கொள்ளலாம் என அடிப்படை உரிமையே உள்ளது. ஒவ்வொரு சமய பண்டிகையும் இந்தியாவில் மிக கோலாகலமாக கொண்டாடுகின்றோம். தசரா பண்டிகை, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், கோகுலலட்சுமி, ரம்ஜான், மகாவீர் ஜெயந்தி என ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி பண்டிகைகளை மதசார்பின்றி அனைவரும் கொண்டாடி வரும் வேளையில் சுதந்திர தினத்தை மட்டும் இன்று வரை அரசாங்க விழாவை கொண்டாடுவது குறித்து கவிஞர் வைரமுத்து தனது கவிதையில் கேள்வி எழுப்பியுள்ளாராம். நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் கவிஞர் வைரமுத்து இன்று தனது எக்ஸ் பக்கத்தில் சுதந்திர தின கவிதை ஒன்றினை பதிவிட்டுள்ளார். அதில் ஒரு சமய பண்டிகையின் கொண்டாட்ட கூறுகள் ஒரு தேசிய திருவிழாவுக்கு ஏன் இல்லை? நான் அறியாமலே இந்த கொண்டாட்டம் எனக்காகவும் தான் என்ற உரிமையோடு ஏன் உணரப்படுவதில்லை? தேசத்தை தனி மனிதனை தேசமும் சுருண்டுவது ஓயும் வரை 142 கோடிக்கும் சுதந்திர பொது உடைமை ஆவதில்லை. அதுவரை அது வெறும் அரசாங்க விழாவுதான் மற்றும் ஒரு விடுமுறை நாள்தான். நம்பிக்கையோடு சொல்லி பழகுங்கள், விடுதலை திருநாள் வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டிருக்கிறார் வைரமுத்து. இந்த பதிவில் ஒரு தேசிய விழாவினை சமய விழாக்களைப் போல் நாம் கொண்டாடுவதில்லை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்து ஜெய்ஹிந்த் படத்தில் இடம்பெற்ற தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய்ஹிந்த், என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகன் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். மற்றும் ரோஜா படத்தில் இடம்பெற்றுள்ள தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, என் வீடு தாய் தமிழ்நாடு என்றே சொல்லடா, என் நாமம் இந்தியன் என்றே என்றும் நில்லடா, தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே போன்ற பல தேசபக்தி பாடல்களையும் வைரமுத்து ஈற்றுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஸோ நேயர்களை, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.